இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. சாரி மம்மி, சாரி மம்மி. நான் இனிமே நல்லா படிக்கிறேன். என்னால டாடி கிட்ட நீங்க திட்டு வாங்குறீங்கல்ல. சாரி மம்மி. நான் நல்லா தான் எழுதுனேன். எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எழுதுனேன். ஆனா நிறைய கொஸ்டின் தெரியவே இல்ல. மேத்ஸ் ரொம்ப டஃபா இருந்துச்சு மம்மி. நான் படிச்சது எதுவுமே வரல. முக்கியமான கொஸ்டின் மட்டும்தான் வந்திருந்துச்சு போல. சாரி மம்மி. பரவாயில்ல, என்னால எல்லாரும் ஒண்ணு திட்ட போறாங்கல்ல. பரவாயில்ல. சாரி மம்மி. நீ சொன்ன பேச்சு எதுவுமே நான் கேட்கல. உங்களுக்கு நல்ல பிள்ளையாவே இல்ல. ரொம்ப கெட்ட பையனா இருக்க. பரவாயில்ல, தோல்விதான் வெற்றியோட படிக்கட்டும்பாங்க. பிளஸ் டூல ஃபெயில் ஆயிட்ட. ஆனா பிளஸ் டூவே உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க போறது இல்ல. பிளஸ் டூ ஒரு படிக்கட்டு. அந்த படிய ஸ்லிப் பண்ணிட்ட, தவறிட்ட. ஆனா இறைவன் நம்ம கூட இருக்கா. அம்மா அம்மா நான் கூட இருக்கேன். சாரி மம்மி, என்ன அடிச்சிருங்க, நல்லா போட்டு அடிங்க. ஆனா நீங்க இப்படி கஷ்டப்படாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மம்மி. டாடி உங்களை திட்டுறாங்கல்ல. என்னால தானே திட்டுறாங்க. என்னால எப்பவுமே திட்டு வாங்குவீங்க. நான் பாஸ் ஆயிடு வந்தா நினைச்சேன். கண்டிப்பா ஜஸ்ட் பாஸ் ஆகுதா அவன் நினைச்சேன் மம்மி. மம்மி, ராம் நீ சின்ன குழந்தை. உன்னை குழந்தையில எப்படி பார்த்தனோ இன்னும் அப்படியே தான் பாக்குற. எனக்கு நீ இன்னும் வளரவே இல்ல. சின்ன வயசுல இப்படிதான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வருவேன். அது தெரியாத காலம். ஆனா இப்பவும் உனக்கு குழந்தையாவே தான் இருக்கிறான். நீ படிக்காத பையன் சொல்ல மாட்டேன். நீ ரொம்ப பிரில்லியன்ட். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்ன மாதிரி யாரும் படிக்க முடியாது. ஸ்கூல்ல மிஸ்ஸே சொல்லுவாங்க அந்த பையன் கவனிக்க கூட மாட்டேங்கிறான். ஆனா எக்ஸாம்ல வந்துட்டா எப்படிதான் எழுதுறானே தெரியல. எழுதிடுறா, எனக்கே ஆச்சரியமா இருக்குதும்பாங்க. இந்த வார்த்தைய நிறைய மிஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 5th வரைக்கும். 5th அப்புறம் நீ குழந்தை ஆயிட்ட. குழந்தை ஆனதுனால விளையாட்டுத்தனம் உனக்கு அதிகமாயிடுச்சு. விளையாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்ட. விளையாட்டே வாழ்க்கையில ராம். விளையாடலாம். விளையாட வேண்டிய நேரத்துல விளையாடணும். படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும். ஆனா உன் நினைப்பு ஃபுல்லா விளையாட்டுல தான் இருக்குது. ஏன்னா நீ 5th அப்புறம் குழந்தை ஆயிட்டியே. குழந்தைங்களுக்கு விளையாடுறதா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், நீ இன்னும் வளரல. எனக்கு குழந்தையாவே இருக்கிற. சின்ன வயசுல ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். ரொம்ப துருத்துருன்னு இருப்ப. என்னால உன்னை பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஓடுவ. இப்ப நான் எதிர்காலத்தை பிடிக்கிறதுக்கு பாக்குறேன். ஆனா நீ இப்பயும் கைவிட்டு போற. உன்னை என்னால உன் படிப்புல பிடிக்கவே முடியல. சின்ன வயசுல எப்படி ஓடனியோ அதே மாதிரி ஓடுற. சாரி மம்மி. நான் இனிமே கரெக்டா படிப்பேன். அடுத்த வருஷம் இந்த பேப்பர் நான் எழுதுவேன். கண்டிப்பா பாஸ் ஆவேன் மம்மி. இனிமே நான் டிவி பார்க்க மாட்டேன். எங்க வீட்டுக்கு போக மாட்டேன். படிச்சுட்டே இருப்பேன் மம்மி. சாரி மம்மி. நான் கண்டிப்பா பாஸ் மார்க் எடுப்பேன்னு நினைச்சேன். நானே எதிர்பார்த்தேன் ராம். நீ நிறைய மார்க் வாங்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. டியூஷன் உனக்கு வச்சு கொடுத்தது நீ பாஸ் ஆன போதும் தான் நினைச்சேன். இப்ப சின்ன பையன். பாஸ் ஆன போதும். நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் எதிர்காலத்தை பிடிச்சிருவேன்னு நினைச்சேன். ஆனா சாரி மம்மி. மம்மி, நான் அடுத்த வாட்டி எழுதும் போது கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். நான் அட்டம் எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன் மம்மி. 2 பேப்பரும் பாஸ் ஆவேன். ப்ளீஸ் மம்மி, என்ன நம்புங்க. நம்புறேன் ராம். உன்னை நான் நம்புறேன். ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் மேலதான் தப்பு ராம். அதான் நான் தான் உன்னை கவனிக்காம மிஸ் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பண்ண தப்புதான். இது தப்பு எதுவுமே உன் மேல இல்ல. நீ படிக்கும் போது கூடவே நான் இருந்திருக்கணும். டியூஷன் மாஸ்டர் பாத்துப்பாங்கன்னு அவரை முழுசா நம்பினேன். ஆனா அம்மாவா நான் அவன் கூட இருந்த உன் கையை பிடிச்சு எழுதி வச்சிருக்கணும்ல. அதை நான் தானே பண்ணல. மாஸ்டர் பாத்துப்பாங்கன்னு உன்னை நான் மறந்துட்டேன். நீ படிச்சியா இல்லையான்னு நான் பாத்துருக்கணும்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் மேலதான் தப்பு. நீ ஃபெயில் ஆனதுக்கு நீ மட்டுமே காரணம் இல்ல ராம். அம்மா அம்மா நான் தான் காரணம். பாரு எந்திரி, நீ அழக்கூடாது. அம்மா உனக்கு ஜூஸ் போட்டு தரேன். ஜூஸ் குடிச்சிட்டு வெளியில போயிட்டு வரலாம். ஓகேவா? மம்மி வேணாம் மம்மி, நான் எங்கேயுமே வரல. நான் அடுத்த அட்டம் எழுதுற வரைக்கும் நான் வீட்லயே தான் இருக்க போறேன். நான் படிச்சுட்டே இருப்பேன். டியூஷன் மாஸ்டர் வர சொல்லுங்க மம்மி. 2 சப்ஜெக்ட்லயும் நான் பாஸ் ஆகணும். நான் பாஸ் ஆகி நான் காலேஜ் போவேன் மம்மி. கண்டிப்பாப்பா, கண்டிப்பா. காலேஜ் மட்டும் இல்ல, அதுக்கு மேலயும் உலகத்துல என்னெல்லாம் படிப்பு இருக்குதோ எல்லா படிப்பும் நீ படிக்கணும். உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும். ஆனா மம்மி நான் அட்டம் எழுதி பாஸ் ஆயிட்டு
இந்த ஊர்ல காலேஜுக்கு போனா என் கூட படிச்ச பசங்களா இருப்பாங்க. அவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்கல்ல மம்மி, அதான் கஷ்டமா இருக்கு. வேணா ராம், வேணா. நீ அட்டம் எழுதிட்டு கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. பாஸ் ஆயிட்டு நீ இந்த ஊர்ல காலேஜ் போக வேண்டாம். நீ பெரியம்மா வீட்டுக்கு போயிடு. சென்னையில போயிட்டு பெரியம்மா வீட்டுல நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அங்க இருந்து படி. உன் காலேஜ்ல அங்கேயே பண்ணு. இங்க இருக்க வேண்டாம். உன் சொட்டு பசங்க அப்புறம் உனக்கு கிட்ட பண்ணுவாங்க. பெரியம்மா வீட்டுக்கு போயிடு. அம்மா நான் இருக்கேன். அம்மா நான் வாரம் வந்துருவேன். இப்ப லீவ் விடுறாங்களோ உடனே பெரிய பாட்டு சொல்லி உன்னை அழைச்சிட்டு வர சொல்லிடுறேன். சரியா? சாரி மம்மி. அப்பதா அப்படி என்ன பாக்குற? என்னடா தீனா? இல்ல என் பேத்தி இவ்வளவு லட்டை வாங்கிட்டு வந்திருக்காளே, சுகர் வந்தா மாத்திரை தானே சாப்பிடணும். இவன் லட்டை கொண்டுட்டு வந்திருக்கான்னு பாக்குறேன். அப்பதா வேணுங்கிற லட்டை எடுத்து சாப்பிடு. லட்டு ஃபுல்லா உனக்கு தான். என்ன அப்பதா எப்படி பாக்குறீங்க? உன் பேத்தி ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருக்கா. 12வது பரீட்சை எழுதினால அதுல அவங்க ஸ்கூல்லே வந்தா ஃபர்ஸ்ட் மார்க். என் பேத்தியா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க்? எப்பல மீரா நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தியா? ஆமா பாட்டி, நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். தீனா நான் இவ பிறக்கும் போதே சொன்னேன்ல பேத்தி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வருவானு. பாத்தியா ஸ்கூல்லே ஃபர்ஸ்டா வந்திருக்கா. இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே பேத்தி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருப்பா. அறிவுல, அழகுல, தைரியத்துல, அதிர்ஷ்டத்துல எல்லாத்துலயும் பேத்தி ஃபர்ஸ்டா தான் இருப்பா. நீ வேணா பாரு. அப்பதா அவ என் தங்கச்சி. நான் தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். பார்த்தேனே இப்படி அதே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி நிக்கிறா தெரியுமா? டீச்சர்லாம் அவ்வளவு பாராட்டுறாங்க. அவ்வளவு சந்தோஷம். ஊருக்குள்ள எல்லாரும் மூக்கு மேல வரல வச்சு பாக்குறாங்க. என்னோட அண்ணனும் படிக்கல, அவ அக்காவும் படிக்கல, இந்த பண்ண ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு மூக்கு மேல வரல வச்சு பாக்குறாங்க. பாக்குறது மட்டுமா, இந்த ஊரோட கண்ணே நம்ம வீட்டு மேலதான் இருக்குது இன்னைக்கு. ஆமா எல்லாரும் வாசல்ல வந்து நிக்கிறாங்க பாரு. ஸ்கூல்ல கார் பிடிச்சு கொண்டாந்து விட்டாவுல, கால்ல வந்து இறங்கினால தங்கச்சி. பார்த்தா அக்கம் பக்கத்துல எல்லாரும் வந்து பாத்துட்டு நிக்கிறாங்க. அந்த மூக்காயில எப்ப பார்த்தாலும் மூக்கு சிந்திட்டே கிடப்பாளே, அவ வாய பாக்கலுமே தேனியே உள்ள போயிடும் போல. அப்படி வாய வந்து பாக்குறா. முதல்ல பேத்திக்கு திசை சுத்தி போடு. இந்த பாரு, இந்த உடனே பாரு, இந்த லட்டை தின்னுக்கிட்டே பாரு. இந்த லட்டை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரவா? பெரியமாக்கு பெரிய பார்க்கலாம் கொடுத்துட்டு வரவா? சரிம்மா, பாத்து போயிட்டு வா. அண்ணன் கூட வரவா? வேண்டாண்ணா, நான் சைக்கிள் எடுத்துட்டு போறேன். தங்கச்சி எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டால. இப்பதான் நான் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்ட மாதிரி இருக்குது. எவ்வளவு பெரிய பிள்ளையாயிட்டா பாருக்கா. அடுத்தது என்ன பண்ண போறாளா? அவ இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்றாக்கா. இந்த ஜோசப் காலேஜ் இருக்குதுல, தேனியில இன்ஜினியரிங் காலேஜ், அங்க படிக்கிறாங்கிறா. ஆனா வெளியில விசாரிச்சேன். இந்த ராஜா ரவி கிட்ட எல்லாம் கேட்டேன். அங்க என்னக்கா அவ்வளவு ரூபாய் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? ஏதோ 5 லட்சம்ங்கிறாங்க, 6 லட்சம்ங்கிறாங்க. 6 லட்சத்துக்கு இப்படி என்னக்கா படிக்க போறாங்க? இப்ப எல்லாம் அப்படிதான் தம்பி. டிகிரி படிக்கணும்னாலே 3 லட்சம் 4 லட்சம் ஆகும் போல. இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறா. அதிகமா தானே ஆகும். அக்கா அந்த மேலத்துல கணக்கு வாத்தியா இருக்காருல்ல, அவர் சொன்னாரு உன் தங்கச்சி நிறைய மார்க் எடுத்திருக்குது, காலேஜ்ல உடனே சீட்டு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல காலேஜ் பஸ் எல்லாம் கம்மி பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. எப்படி என்னன்னு நான் விசாரிச்சு பாக்கலாக்கா? பாருடா தம்பி, அவரே கூப்பிட்டு போய் என்னன்னு விசாரிச்சு பாரு. இப்படியாதான் அவளை படிக்க வச்சிடணும். என்னாலதான் அதிகமா படிக்க முடியல. உனக்கும் படிப்பே வரல, 10வதோட நின்னுட்ட. ஆனா குட்டியை எப்படியாவது படிக்க வச்சிடணும். அவ என்ன ஆசைப்படுறாளோ அந்த படிப்பை எப்படியாவது அவளுக்கு கொடுத்துடணும். அது இல்லக்கா, எனக்கு மாப்பிள்ளை வேற பாத்துட்டு இருக்கோம். 6 மாசத்துல முடிஞ்சிட்டுன்னா கல்யாணம் வேற பண்ணணும். அததான் யோசிக்கிறேன். கல்யாணம் தானடா, பண்ணிக்கலாம். கல்யாணம் எப்ப வேணா பண்ணலாம். படிப்பு ரொம்ப முக்கியம் தீனா. இந்த படிப்பு இல்லாம வேலைக்கு போய் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். இதே நான் நல்லா படிச்சிருந்தேன்னா பெரிய உத்தவத்துல இருப்பேன். நான் ஒரு டிகிரி தானே படிச்சேன், அதுக்கேற்ற வேலை தானே நான் பாத்துட்டு இருக்கேன். என்னால பெரிய பதவிக்கெல்லாம் போக முடியல. எவ்வளவுதானே வேலை செஞ்சாலும், எவ்வளவுதான் அறிவா எவ்வளவு சீக்கிரமா முடிச்சாலும் என்னோட இடம் படிப்பு கம்மி தாங்கிறத காட்டிடுது. என்னை விட நிறைய படிச்சவங்களாம் உத்தியோகத்துல மேல இருக்காங்களே. தீனா கணக்கு வாத்தியார பாத்துட்டு வா. அடுத்தது என்ன பண்ணணும், எப்ப போய் சேர்க்கணும் எல்லாத்தையும் கேட்டுட்டு வா. நான் கல்யாணத்துக்கு லோன் கேட்டிருக்கேன். அது வந்துச்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் கட்டி சேர்த்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதான் வருஷம் இருக்குதுல்ல, பாத்துக்கலாம். அவ சொன்ன படிப்பு எத்தனை வருஷம் படிக்கணும்? 4 வருஷம் படிக்கணும்டா தம்பி. 4 வருஷம் இருக்குதா அக்கா? அதுக்குள்ள நானும் ஏதாவது நல்ல வேலைக்கு போயிட மாட்டேன். நீ கவலைப்படாதக்கா, நான் தங்கச்சியும் படிக்க வச்சு உனக்கும் கல்யாணம் பண்ணி நான் கொடுக்குறேன் பாரு. சரிடா தம்பி, போயிட்டு கேட்டுட்டு வா. சாயந்தரம் லேட்டா தான் வருவேன். இன்னைக்கு ஓட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓட்டி பாத்துட்டு சாயந்தரம் தான் வருவேன். கணக்கு வாத்தியார்ட்ட எல்லாத்தையும் கேட்டு வை. இந்த காலேஜ் என்னன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு வை. சரியக்கா?
அத்தை நல்லா இருக்கீங்களா? தாரா, வாமா தாரா. அண்ணா வாங்கண்ணே. அத்தை ராமேங்க தோட்டத்துல உட்காந்துருக்காமா. என்னக்கா, என்ன இப்படி பண்ணிட்டாவ? அண்ணே அண்ணே, காலையில இருந்து அவனே அழுத்திக்கிட்டு தான் இருக்கான். நீ எதுவும் பேசாத அவனை. சௌந்தர்யா, எல்லாம் நீ கொடுக்க செல்லம் தான். எது இதுல செல்லம் கொடுக்கணுமோ அதுல செல்லம் கொடுக்கணும். இப்ப பாத்தேல, சொந்தக்காரன் தலை காட்ட முடியல. காலையில இருந்து 100 போன் பண்றவங்களாம் பதில் சொல்ல முடியல. உன் மருமம் எத்தனை மார்க்குன்னு நான் என்னத்த சொல்லுவேன்? அன்னைக்கு என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நானும் இந்த பசங்களை பாத்துக்கிட்டு கம்பெனிக்கு போய் கம்பெனி நிர்வாகிச்சுட்டு நான் எவ்வளவுதான் பாத்துப்பேன். அவன் படிப்பானதான் டியூஷன் மாஸ்டர் எல்லாம் வீட்டுக்கே வர சொன்னேன். பிள்ளைங்க கூட சேர்ந்து படிச்சா அவன் ஒழுங்கா படிக்க மாட்டானேன்னு தான் தனியா டியூஷன் வச்சேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? நான் அப்பவே சொன்ன உங்ககிட்ட போன் வாங்கி கொடுக்காத, விளையாட்டுக்கு அனுப்பாதன்னு. என்னத்துக்கு நீ போன்லாம் வாங்கி கொடுத்த? இதுல வண்டி வேற. எதெல்லாம் கேட்கறானோ உடனே இறக்கிறது. அவன் கேட்டதெல்லாம் நீ வாங்கி கொடுத்த. உனக்கு சொந்தக்காரவங்கள்ட்ட என்ன பதில் சொல்ல போற? மாப்பிளைக்கு என்ன பதில் சொன்ன? அண்ணா, அவர்கிட்ட சொன்னோனே போனை வச்சுட்டாரு. அவர் ஏன் மேலதான் கோவமா இருப்பாரு, பசங்க மேல கோவப்பட மாட்டாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேனே. கம்பெனிய ஆள் வச்சு பாத்துருக்கணும். என்னால எல்லாத்தையும் பாத்துக்க முடியும்னு நினைச்சது என்னோட தப்பு தான். கம்பெனி பிசினஸ்னு பிள்ளைங்களை பாத்துக்காம விட்டுட்டேன். கவனத்தை கம்மியா வச்சிருந்துருக்கிற. சௌந்தர்யா, இப்ப கூட நீ அவனுக்கு செல்லம் தான் கொடுக்குற. இன்னும் கூட அவன் படிக்கலன்னு சொல்ல மாட்டேங்கிற. நீ பாத்துக்கலன்னு தான் சொல்ற. நீ எப்பதான் திருந்த போறியோ தெரியல எனக்கு. எங்க அவன்? கூப்பிட அவன. அண்ணே, வந்து உட்காரு நீ. அவனை எதுவும் பேசாத. காலையில இருந்து ரொம்ப அழுதுட்டான். கண்ணு ஃபுல்லா செவந்துடுச்சு. பயந்துதான் இருக்கிறான். பயந்து போய் தான் யார்கிட்டயும் பேசாம தோட்டத்துல உட்காந்துட்டு இருக்கான். சாப்பிட கூட இல்லைன்னு. எதுவும் கத்தாத. 2 நாள் போகட்டும். இங்க பாரு சௌந்தர்யா, ஆம்பளை இல்லாத வீடு. நாளைக்கே மாப்பிள்ள வந்து என்னதான் கேள்வி கேட்பாரு? ஆம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைய அணைச்சு வளர்க்கணும். பொம்பளை பிள்ளை அது எப்படி வந்துரும்? சின்னவன் ரியாசு, அவன் படிப்புல சுட்டி. அவனை பத்தி கவலை இல்ல. ஆனா உன் சில பேர் இருக்கான் பெருசு பெருசு. அதை நான் அடிச்சுதான் வளர்க்கணும். அப்புறம் ஏன் மாப்பிளைக்கு பதில் சொல்லணுமே? அடினே, நல்லா அடி. உனக்கு இல்லாத உரிமையா? ஆனா இப்ப வேண்டாண்ணே. அவன் ரொம்ப பயந்துருக்கான். என்னாலே அவனை பார்க்க முடியல. உன் தோளுக்கு மேல வேற வளர்ந்துட்டான். இப்ப வேண்டாண்ணே. 2 நாள் போகட்டும். 2 நாளைக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. இத பாரு, உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 3 போன் வந்துட்டு நான் அட்டன் பண்ணாம இருக்கிறேன். ஆனா எனக்கு பதில் சொல்ல முடியல. அவங்க கிட்ட மர்மம் எத்தனை மார்க்கு இதேதான் போனு. நான் எப்படி இருக்கேன்னு கேட்கல, எதையும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. நான் என்னத்தன்னு பதில் சொல்லுவேன்? ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா எனக்கு மரியாதை இருக்குமா? அண்ணே அண்ணே, கொஞ்சம் அமைதியா இரு. வாணி, உள்ள வா, வந்து உட்காரு. பிறகு பேசிக்கலாம். இல்ல சௌந்தர்யா, அவன் இப்படி கெட்டு போறது காரணமே நீதான். இவ்வளவு சொல்ல நீ அவனுக்கு கொடுக்க கூடாது. மூத்த பிள்ளைதான். அதுக்காக இப்ப பாத்தேல, நீ கொடுத்த செல்லம் எங்க வந்திருக்குதுன்னு பாத்தேல. அவன் கொஞ்சம் கூட இதுல பயம் இல்ல சௌந்தர்யா. அன்னைக்கு பயில வேற சேர்ந்துட்டு தென்னை மரத்து உச்சியில நிக்கிறான். போட்டி வைக்கிறாங்களா யார் உச்சியில போறதுன்னு. போட்டேன் 4 போடு போராட்டி மேலே போட்டு அனுப்பிச்சு வச்சேன். வந்து சொன்னான் உன்கிட்ட. அவ்வளவு தைரியம் என்ன இப்பவே உனக்கு? உனக்கு ஏற்கனவே தெரியும் அந்த தெரு பயிலோட பத்தி. அவங்க கூட சேர்ந்துட்டு சுத்திட்டு இருக்கிறான் இவன். அவங்களே நல்லா திட்டி தான் அனுப்பிச்சு விட்டேன். இனிமே உங்களை எல்லாம் சேர்ந்து பார்த்தேன்னா உங்களுக்கு அடி விடணும்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன். மாட்டல அதுக்கப்புறம் என் கண்ணுல. மாமா, எதுக்கிட்டு இப்ப இங்க வர? நீங்க எல்லாம் போன்ல சிரிச்சது பத்தாதுன்னு நேர்லயே வந்துட்டியா? அங்கே உட்காரு. மாமா, எதுக்கு கோபப்படுற? பின்ன அதான் போன்ல அவ்வளவு சிரிச்சிருச்சிங்களே, எல்லாத்தையும் நான் கேட்டேன். அது பத்தாதுன்னு வீட்டுக்கே வந்துட்டீங்களா எல்லாரும்? யார் யார் வந்தீங்க? மாமா வந்திருக்காரா? நான் ஆமா, நானும் அப்பா தான் வந்தோம். அம்மா வரல. மாமா கோவமா இருக்காரா? திட்டிட்டு இருக்காரா? ஆமா, அத்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. கோவமா தான் இருக்காங்க. மாமா, நீங்க எங்க ஸ்கூல்ல சேர்ந்துருக்கலாம். இந்த ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் தெரியுமா? இத ஒழுங்காவே படிக்க மாட்டான் ஒரு பையன். எங்க பக்கத்து வீடு வினோ தெரியல உனக்கு? அவன் கூட பாஸ் பண்ணாங்க. உங்க அம்மாவுக்கே ஆச்சரியமா. நீ எங்க ஸ்கூல்ல சேர்ந்துருக்கலாம். இப்ப பாத்தியா? தாரா மாமா எங்க? அவர் நேரம் காலேஜுக்கு போயிருப்பாரு. போகலையா அன்னைக்கு? அப்பா போகல. காலையில அத்தை போன் பண்ணாங்க. அத்தை இப்படி நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்க. உடனே அப்பா நான் போய் அவனை 4 போடு போட்டுட்டு வரேன்னு கோவமா தான் வந்தாங்க. ஆனா நீ என்ன பண்ணுவ பாவம்? உங்க ஸ்கூல்ல இந்த மாலா மிஸ் இருக்குதே, அதுகிட்ட டியூஷன் போறவங்களே பாஸ் ஆக மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா எங்க இருக்காங்க? அத்தையும் எங்க அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா தான் எழுதிருப்பீங்க. 5th வரைக்கும் எங்க தானே ஸ்கூல்ல படிச்சீங்க. நல்லா தானே படிச்சீங்க. நீங்க நல்லா படிக்கிற பிள்ளைதான். அந்த ஸ்கூல் தான் நந்தினி சொல்றா, பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்கூல்ல திருத்த மாட்டாங்களா, வெளியில போகுமா, அங்கதான் திருத்துவாங்களா. இந்த ஸ்கூல் பேரை பாத்துருவாங்களா. இந்த ஸ்கூல்ல பார்த்தா தக்கன மாதிரி நிறைய ஃபெயில் போற மாதிரி திருத்துவாங்களா. நந்தினி சொல்றா, உங்க ஸ்கூல்ல ஏற்கனவே நிறைய பேர் எப்பயுமே ஃபெயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்களா. நீங்க எதுக்கு அங்க போய் சேர்ந்தீங்க? தாரா, எங்க அம்மா அழுதுகிட்டா இருக்காங்க. இல்ல, நான் வரும்போது அழல. ஆனா அத்தையோட மூஞ்சி
சோகமா இருந்தது. சோகமா தான் உட்கார்ந்துருந்தாங்க. முத்து, என்னங்க மாமா? இதோ வந்துட்டேன் மாமா. என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் நீ? இதோ வந்துட்டேன் மாமா. இதோ சமையல்லாம் முடிச்சிட்டேன். காலையில எழுந்து வேலையை தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். புள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். சமைச்சுக்கிட்டு இருந்தேன்ல. இந்த தண்ணிய வாசல்ல தெளிச்சேன். கோலத்தை போட மறந்துட்டேன் மாமா. கோலத்தை பின்ன போட்டுக்கலாம். நம்ம வீட்டு வாச யார் வீட்டுக்கு ஓட போகுது? புள்ளையோட பள்ளியத்துக்கு ரெடி பண்ணிட்டியா இல்லையா? இதோ வந்துட்டேன் மாமா. கோலத்தை பாதியிலே விட்டுட்டு வந்தா நல்லா இருக்காது மாமா. இப்ப மட்டும் கோலம் நல்லாவா இருக்குது? கலரை கிளற அடிச்சு விட்டாதானே நல்லா இருக்கும். மாமா, கலர்ல இப்ப அடிக்க கூடாது மாமா. பொங்க மாசம் தான் கலர் அடிப்பாவ. இதோ வந்துட்டே இருங்க. முத்து, இன்னைக்கு வயல்ல வேலை இருக்குது. நீ சோறு எடுத்துட்டு வந்துரு கொஞ்சம். நான் வருவனை எதிர்பார்க்காத. சரி மாமா, எடுத்துட்டு வந்துடுறேன் மாமா. அந்த செல்லப்பங்கிட்ட மோட்டர் ரிப்பேருக்கு கொடுத்தேன். 2 மணிக்கு தரேன்னு சொன்னா. நீ என்ன பண்ற? வயலுக்கு சோறு எடுத்துட்டு வரும்போது அந்த செல்லப்பனை பாத்துரு. மோட்டர் ரெடி பண்ணிட்டானே என்னன்னு கேட்டுட்டு வரியா? நடுத்தர செல்லப்பங்க தானே சொல்றிய? ஆமா புள்ள, மோட்டர் ரிப்பேர் பண்ணுவானே, மூக்கு நீட்டமா இருக்குமே, அவங்கடதான் கொடுத்து 7 நாளாச்சு. இந்த தரேன் அந்த தரேங்கிறான். நான் வாய்க்கால இருந்து தண்ணி பாய்ச்சிட்டு கிடக்குறேன். எத்தனை நாள் வாய்க்கால நம்புறது? நீ வரும்போது மறந்துடாத. அவனை போய் என்னன்னு கேட்டுட்டு வா. எனக்கு 4 நாளா அந்த பக்கமே போறதுக்கு நேரம் இல்ல. வேலை நடவு வேலை இருக்குதா, காலையிலே ஆள் வந்துடுறாங்க. எனக்கு போறதுக்கே நேரம் இல்ல. நான் கேட்டு வந்துடுறேன் மாமா. சாம்பார் வச்சு முருங்கைக்கீரை தோட்டனே. சாம்பார் எடுத்துட்டு வரவா? இல்ல உங்களுக்கு பிடிச்ச கஞ்சி சோறு எடுத்துட்டு வரவா மாமா? கஞ்சி சோறு சாம்பார் எடுத்துட்டு வா. நமக்கு எப்பவுமே கஞ்சி சோறு தான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை குடிச்சிட்டு படுத்தேன்னு வச்சுக்கோ, அப்பாடா சொர்க்கம் அங்கதான் இருக்கும். சரி மாமா. அப்பா, லட்சுமி, நான் பள்ளியெடுத்து கிளம்பிட்டேன். சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்ப்பா. தம்பி என்ன பண்றான்? தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான்ப்பா. இன்னுமா சாப்பிடுறான்? மணி என்ன ஆகுது? உன் சொட்டு பிள்ளையெல்லாம் போயிட்டு இருக்காவ பாரு. இதோ தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான்ப்பா. அவனுக்கு இட்லி பிடிக்காதுல, அதான் மெதுவா தின்னுட்டு இருக்கான். இன்னும் பிள்ளையவளோ போ. எங்க காலத்துல எல்லாம் கஞ்சி சோறு தான். டெய்லி கஞ்சி சோறு கொடுப்பாங்க. தயிரோ ஊறுகாவோ ஏதோ ஒண்ணு உள்ளே இறங்கிடும். உங்களுக்கு உங்க அம்மா பார்த்து பார்த்து செய்யறா. கேட்டதை செஞ்சு கொடுக்குறா. ஆட்டுக்களை உட்காந்து அந்த மாவாட்டி இட்லியை சுட்டு கொடுத்தா அவனுக்கு இறங்கலையாமா? அப்பா, சாம்பார் பிடிக்கலையா? இட்லி படி கேக்குறான். தம்பி இன்னும் சாப்பிடலையா? இதோ வர்றேன். பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பணும்னா போதும். இட்லி சரியில்லை, சட்னி சரியில்லை, காரமா இருக்குது, உரப்பா இருக்குதுன்ட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். யூனிஃபார்ம் போட்டானா இல்லையா? அம்மா, பிளவுஸ் மட்டும் போட்டுருக்கான், சட்டை போடல. அட்டை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். லட்சுமி, நான் ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னேன்லம்மா, அம்மாட்ட காசு கொடுத்தனே வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்ப்பா. வாங்கி புக்கு வாங்கிட்டேன். சரிம்மா. சாப்பாடு கட்டிக்கிட்டியா? கட்டிக்கிட்டேன்ப்பா. சாம்பார் முருங்கைக்கீரை. லட்சுமி, தம்பியை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனோம். தூதானமா போனோம். ரோட்ல மாடுக சைக்கிள் வண்டின்னு புள்ள சோச்சோன்னு இருக்குது. பார்த்து அழைச்சிட்டு போனோம். சரியா? சரியப்பா. அடுத்த மாசம் சைக்கிள் வாங்கி தர. ஒரு கடையில பார்த்து வச்சிருக்கிறேன், வாங்கி தர. அதுக்கப்புறம் சைக்கிள்ல போகலாம். சரியா? பரவாயில்லப்பா. சைக்கிளை விட நடந்து போறதா நல்லா இருக்குது. சைக்கிள் நானும் தம்பி மட்டும் தான் போனோம். இப்போ நடந்து போறதுன்னா என் ஃப்ரெண்டுங்க அவன் ஃப்ரெண்டுங்க கூட எல்லாம் சேர்ந்து போறோம்ல, அது ஜாலியா தான் இருக்குது. ஓட்ட முன்னாடியுமா நாங்க ஓடி போயிடுவோம்ப்பா. பாட்டு படிக்கிட்டே வேற போவோம். இதுதான் நல்லா இருக்குது. இருக்கட்டும்மா, நீ கேட்ட எல்லாம் ஆசையா? நான் வாங்கி தரேன். அடுத்த மாசம் வரைக்கும் பொறுத்துக்கோ. அடுத்த மாசம் வாங்கி தரேன். அப்பா, முடிஞ்சா வாங்கி கொடுங்க. ஏன்னா நீங்க ஒண்ணு வாங்குனீங்கன்னா தம்பியும் கேட்பான். அவன் ஏற்கனவே லோகேஷ் ஓட்டுறத பார்த்து சைக்கிள் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க ஒரு சைக்கிளா வாங்குனீங்கன்னா என் பின்னாடி உட்காந்து வரமாட்டான். அவன் எப்படியும் சைக்கிள் கேட்பான்ப்பா. அதனால நீங்க பொறுமையா வாங்குங்க. ஒரு ஆள் ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்னன்னு தெரியலையே. ஐஷு, ஐஷு,
சொல்லு. என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு மேட்ச் பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா? செம்மையா இருந்தது. செமி ஃபைனல்ஸ் வேற வருது. நான் உன்னை தேடிட்டே இருந்தேன். நீ என் கிரவுண்ட் பக்கமே வரல. நீ ஏன் ஜாவா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல? ஜாவா கிளாஸா? ஐயோ அது செம்ம போர்டு. எனக்கு மேட்ச் இருக்குல்ல, நான் தான் கிரவுண்டுக்கு வந்துட்டேன். அதனால கோச்சிட்டு இருக்க? இல்ல. சரி, நாளைக்கு மூவி தலைவர் படம் ரிலீஸ். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நான் வரல. ஏய், என் மேல என்ன கோவமா இருக்க? கோவப்படல. அப்புறம் நீ அரியர்ஸ்லாம் எப்ப கம்ப்ளீட் பண்ணுவ? அது கம்ப்ளீட் ஆயிடும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அரியர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். போதுமா? இதனாலதான் நான் கோவமா இருக்கேன். என்ன கல்யாணத்தை நினைச்சா? அதெல்லாம் பயப்படாத, பாத்துக்கலாம். அதுக்கு இல்ல. அப்புறம் நீ எப்ப அரியர்ஸ்லாம் முடிப்ப? தேர்ட் இயர் பண்ற, ஆனா 10 அரியர்ஸ் வச்சிருக்க. வெறும் 10 அரியர். என் கிளாஸ்ல எத்தனை வச்சிருக்காங்க தெரியுமா? ராஜேஷ் இருக்கான் பாரு, அவன் செமஸ்டர் ஃபுல்லாவே அரியர் தான். பாதி தான் அட்டென்ட் பண்ணுவான், பாதி தான் அட்டென்டே பண்ண மாட்டான். அந்த அட்டென்ட் பண்ணதுலயே அரியர். ஆனா அவெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கான் தெரியுமா? அவன் ஆள அதை பத்தி பேசுறதே இல்லையா. ரெண்டும் பயங்கரமா சுத்தும் தெரியுமா? ரெண்டும் கிளாஸ்லயே இருக்காதுங்கடி. அட்டெண்டன்ஸ்க்கு பாக்கலாம், அடுத்த நிமிஷம் 2 அப்ஸ்காண்ட் ஆயிடுதுங்க. சரி, அவங்க இருக்கிறபடி இருக்கட்டும். ஆமாமா, அவங்க இருக்கப்படிதான் இருக்கட்டும். நம்ம அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்ம தனியா போலாம் மூவிக்கு. அவங்க கூட நம்ம சேர வேண்டாம். ஏ ஐஷோ, அதாவது பேசுடி. வீட்டுல ஏதாவது மாட்டிக்கிட்டியா என்ன? கால் பேசிட்டே இருக்கும்போது ஏன் கட் பண்ண? அம்மா வந்துட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? கால் பண்ணுவேன்னு பாத்துட்டே இருந்தேன். அம்மா பக்கத்துல படுத்திருந்தாங்க. வாட்ஸ்அப் பண்ணலான்னு பார்த்தேன், அப்புறம் பண்ணல, தூங்கிட்டேன். ஆனா நான் தூங்கவே இல்லை தெரியுமா? ஏன்னா என்னாச்சோ ஏதாச்சும்னுதா. நீ ஏற்கனவே சொன்னல உங்க அம்மாக்கு மேல டவுட் வந்துருச்சுன்னு. நான் அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா இவ மாட்டிக்கிட்டாளா, திட்டுறாங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேனா. தூங்கவே இல்ல. சாரி கேட்க மாட்டியா? உன்னை பத்தி யோசிச்சு தூங்கவே இல்ல. சாரி கேளு. சாரி. சரி, நாளைக்கு மூவி போறோம். கிளாஸ கட் அடிச்சுட்டு நாளைக்கு செமினார் வேற இருக்குது. ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அது நம்ம போலாண்டி. பசங்களா என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா? என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்களா? ராஜேஷ்லாம் என்ன பார்த்தாலே ஓட்டுறான். டேய், நிஜமா நீங்க 2 பேரும் லவ் தான் பண்றீங்களான்னு கேக்குறான். ஏன் அப்படி கேக்குறாங்க? ஏன் அப்படி கேக்குறாங்களா? பின்ன நீ நானும் எப்பயும் கிளாஸ்லயே தான் இருக்கோம். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போயிடுற, நான் கிரவுண்டுக்கு போயிடுறேன். அவனுங்க பாத்துட்டு தானே இருக்கானுங்க. ஆனா என்ன கேர்ள்ஸ் யாருமே கலாய்க்கிறது இல்ல. கலாய்க்கிறதுலாம் கேர்ள்ஸ் செக்ஷன் கிடையாது. பசங்க தான் பயங்கரமா ஓட்டுவாங்க. லவ் பண்ற பொண்ணு கூட வெளியில போயிட்டு வந்து பசங்க கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கேன், அவ்வளவு கெத்தா இருக்கும். நாங்க எல்லாம் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். என்ன பேசிட்டு இருப்பீங்க? என்ன பேசிட்டு இருப்போமா? வினோத் ராஜேஷ்லாம் அதை பத்தி தான் பேசிட்டே இருப்பானுங்க. எங்கெல்லாம் போனானுங்க, என்னெல்லாம் பண்ணானுங்கன்னு. ஏன் இப்படி பேசுறாங்க? ஏன் இப்படி பேசுறாங்களா? பசங்க அப்படி தாண்டி. எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா என்ன? நம்ம ஏன் அவங்கள மாதிரி இருக்கணும்? நம்ம அவங்கள மாதிரிலாம் இருக்க வேண்டியது இல்ல. அவங்கள மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். சொல்றேன் உங்ககிட்ட. என்கிட்ட இனிமே அவன் அப்படி பேசினான், அவன் அப்படி போயிட்டு வந்தான், அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. ஏய், நான் நடக்கிறது தாண்டி சொன்னேன். நம்மளும் போகணும் நான் சொன்னேன். அவனுங்களாம் அப்படி போறானுங்க, போயிட்டு வந்து சொல்றானுங்கன்னு சொன்னேன். உனக்கு தெரியுமா, அவளை வர ஃபர்ஸ்ட் பார்த்த நாள், ஃபர்ஸ்ட் பேசினது, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாத்தையும் அவனுங்க ஞாபகமா வச்சு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ என்னன்னா நான் என்ன? அப்பாடா, ஒன்னும் சொல்லலனா. நம்ம லவ்வர்ஸ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் 20 days. 1 இயர் 21 days. இன்னைக்கு நாள் முடிய போகுது. கரெக்டா சொல்லு. கண்ணால கதை பேச நீயும், கை கோர்த்து நடப்போட நானும். வேறென்ன வேணும், நீ மட்டும்